ஹே கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வாரணாசி போய் ரீச் ஆன வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வாரணாசியில் போய் என்னெல்லாம் பண்ணோங்கிறத பார்க்கலாமா? நாங்கள் வாரணாசியில் இறங்குனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஓலா வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டு இங்கேருந்து எங்களை வாரணாசியில் ஒரு ஸ்டாப்பில் போய் இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் டெம்பிள் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போய் நாங்கள் இறங்கினோம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம பையன் பயங்கரமாக ஹிந்தி பேசினாப்புல. கூட என்னமோ நினச்சேன் கைஸ், தம்பி ஹிந்திலாம் தெரியுது கைஸ். ஸோ தப்பிச்சுக்கலாம் கைஸ் நம்ம இந்த இடத்துல. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்து வாசிக்க தெரியும். பட் ஆனால் மீனிங் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, சாட் ஜிபிடியில் பார்த்து வந்து இந்த லாங்குவேஜ் வந்து அது வந்து ஹிந்தி வந்து எப்படி பேசணும், என்ன மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசணும், என்ன கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் வந்து பார்த்துக்கிட்டான். ஸோ அதனால் ஹிந்தி முக்கால்வாசி வந்து அவன் தான் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இங்கிலீஷ் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஒரு ரூமும் போட்டாச்சு. ரூம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக டீசெண்டான ஒரு ரூம் தாங்க போட்டிருந்தோம். ஸோ ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து வெறும் இங்கே வந்து ஒரு 1.5 ஸ்டே தான் பண்ண போகிறோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு இந்த ரூம் தான் கிடச்சது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வந்து அப்படியே வீதிக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கே உள்ள தெருவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ இங்கே கங்கா ஆரத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தெப்பத்துக்கிட்ட அந்த மாதிரி வந்து நடக்கலையாம். ஸோ இதுதான் அந்த கங்கா நதிக்கிட்ட வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த இதில் ஒரு மொட்டை மாடியில் வச்சு இந்த மாதிரி கங்கா ஆரத்தி வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அப்படி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்களே, ஸோ நம்மளும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் இந்த இடத்துல போய் உட்காந்துருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களே வந்து டெய்லி வந்து இந்த கங்கா ஆரத்தி பார்க்குறவங்களாகவும் அவங்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து இந்த ஃபாரினர்ஸாகவும் வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து இந்த ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. லைக் ஃபோட்டோகிராஃபியா, லைக் வீடியோகிராஃபியா அந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய குரங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்து அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே நல்லா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இங்கே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து ஆளுகள் நிறையா பேர் வந்து கூடிட்டாங்க கைஸ். நமக்கு என்னங்க, அப்படியே பேக்கை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கிட்ட வந்து ஒரு குஜராத்கார் வந்து எங்கிட்ட பேச்சு கொடுத்தாப்புல. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கேருந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு சொன்னோம். தமிழ்நாடுன்னொடனே ராமேஸ்வரம் தான் டப்புன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ராமேஸ்வரம்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து மதுரை பக்கத்தில் அப்படின்னே சொன்னோம் கைஸ். அப்படி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கங்கை நதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டு எல்லாருமே வந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கார்த்திகை தீபத்துக்கெலாம் வந்து ஏற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அப்படியே நாங்கள் இந்த பார்த்துட்டு இருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பூஜையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பூஜை வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடில் வச்சு நடந்தனால சரியாக வந்து வியூ கிளியராக வந்து எங்களுக்கு தெரியலங்க. பட் ஆனால் வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே வாரணாசியில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வெள்ளம் போச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை நதி வந்து அதோட அளவுக்கு அதிகமாக வந்து இங்கே ஹைட் ஏறினனால இங்கே தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்ததெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மொட்டை மாடில் தான் அந்த மாதிரி வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஆளுங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வந்து எல்லாருமே வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அதனால் பார்த்துட்டு இருந்தோம் கைஸ். அதாவது இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்லோகம் படித்தாங்க. அதே மாதிரி வந்து நிறையா அவங்க அங்கே மேலே வந்து பூஜை பண்ணுறாங்க. அதில் புகை மட்டும்தான் எங்களுக்கு தெரியுதே தவிர, பட் ஆனால் அங்கே என்ன நடக்குங்கிறது சரியாக தெரியல கைஸ். ஸோ அந்த பூஜை வந்து நடக்க அதோட ஸ்லோகம் வந்து எல்லாம் படிச்சுட்டே இருந்தாங்களா. ஸோ இங்கே எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியுது. இதில் வேறு எதுவுமே இதில் வந்து எனக்கு சரியாக தெரியல கைஸ். ஸோ அதுக்கடுத்து அவங்களோட அந்த பாஷையில் சொல்கிறாங்களா இல்லை சமஸ்கிருதத்தில் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கிளியராகவும் தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரவாரத்தோடு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்றப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ கை தூக்கி இது பண்ணாங்க. ஸோ அந்நேரம் இவங்களும் எல்லாமே வந்து ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். आदि शक्ति शीतला माता की, नौकड़े वीर की, नरसिंह भगवान की, बंदी माई की, नमः पार्वती पते हर हर महादेव, जय गंगे. இப்போது
போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பாட்டு படிச்சுட்டே இருந்தாங்களா. ஸோ அப்படி பாட்டு படிச்சுட்டே இருக்கிறப்ப எங்களுக்கும் வந்து நாங்களும் அதில் ஒன்றி இணைஞ்சு நாங்களும் அதில் வைப்ஸாக வந்து நாங்களும் வந்து அதை வந்து இதாகிக்கிட்டோம். அந்த இதில் போய் நாங்களும் க்ரியேட் ஆகிட்டோம். ஸோ அந்த வைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அதாவது இதுவரைக்கும் கேட்காத பாட்டு மாதிரியே அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா புரியல, பாஷை புரியலை, எதுவுமே தெரியல. அப்படிங்கிறப்ப டக்குன்னு அது அந்த மியூசிக்கும் இதுக்கு வந்து எல்லாருமே கத்திகிட்டு இருக்கப்ப கிளாப் பண்ணுறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வைப் வந்து நீங்களே இதில் கேட்டு பாருங்கள். இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பூசாரி போல் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பூஜை பண்ணுறது, இந்த கங்கா ஆரத்தி எடுக்கிறது இதெல்லாம் இவங்களோட இது. ஸோ இது வந்து தலைமுறையாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் எனக்கு தெரியல. அதாவது இவங்களோட இதுபடியே பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சடங்கு மாதிரி தான் இதில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து நார்மலாக வாரணாசியில் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெப்பதம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கங்கை இதுக்கிட்ட. ஸோ அங்கே அந்த படிக்கட்டில் வச்சு தான் அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த வெள்ளம் வந்த டைம் அப்படிங்கிறனால இங்கே வந்து மொட்டை மாடில் வச்சு இந்த சடங்கு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சடங்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பத்தி வச்சு பண்ணுவாங்க. அதாவது அந்த கங்கையோட வாசனை இதோட வந்து இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறக்காக இந்த சடங்கு பண்ணுவாங்க. தென் அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கங்கா ஆரத்திக்கு அந்த தீபாரணெல்லாம் காமிச்சு இது பண்ணுவாங்க கைஸ். அந்த வீடியோ பின்னால் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கங்கா ஆரத்தி முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த தீபாரணம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே தீபாரணம்லாம் காமிச்சிட்டு அப்படியே நாங்களும் எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் குங்குமம் பூசி விட்டாங்க. நாமளும் அப்படியே இந்த இடம் வந்து ஸோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து டொனேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் யாரும் அது கண்டுக்கவே இல்லை. அண்ட் நாமளும் வந்து இந்த குங்குமத்தெல்லாம் பூசிட்டு அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காசு வேறு இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கங்கா ஆரத்தி பார்க்குறக்கு நாங்கள் வந்து இந்த மொட்டை மாடியை காட்டுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மாடிலேருந்து இந்த மாதிரி காசு பே பண்ணியும் இந்த மாதிரி போய் பார்க்குறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க கைஸ். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே அப்படியே வந்து நீட்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுவே கீழேருந்து பார்த்தாலே நல்லா தான் தெரியுது கைஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் கீழேருந்து பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா ஆரத்தி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கடை வீதிக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. எங்களுக்கும் வேறு பசிக்க வேறு ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே ஹோட்டல்லாம் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் ஒரு ஹோட்டல் கூட பெருசாக ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி வந்து சிக்கலை. சரி ஓகே அப்படின்ட்டு எப்படியோ ஒரு ஹோட்டலில் கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் நடந்து உள்ளே போய் பார்த்தோம். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹை கிளாஸான ஹோட்டல் மாதிரி தான், பட் ஆனால் மீடியமான ஹோட்டல் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸும் நான் வந்து தோசை சாம்பார் சட்னி எங்கே போனாலும் நம்ம வந்து தோசை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அப்படியே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வந்து வாங்கியாச்சு. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வந்து 50 ருபீஸு.
ஸோ இங்கே வந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பானிபூரியெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு பொடி நடையாக நடந்து வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவே செம்ம ஜனமாக செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. அண்டு ஓகே நம்ம வந்து அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஸ்ஸி ஷாப்பை பார்த்தோங்க. ஸோ அதை பார்த்ததுமே அப்படியே எனக்கு செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. லஸ்ஸி குடிக்கண்டா அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் அப்படியே லஸ்ஸி ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு அப்புறம் இந்த ஜாம்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. நானும் அப்படியே பார்த்துட்டு என் ஃப்ரெண்டும் வந்து ரிவ்யூ சொல்கிறா அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே ரிவ்யூ சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அதில் 3 ஷாப் இருக்குது அந்த காசி விஸ்வநாதர் கோயில்கிட்டே. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த நடுவில் இருக்க கடை தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் வாரணாசி டூரில் இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா காலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கங்கை நதியில் போய் முங்கி எந்திரிச்சு நம்ம பாவங்கள்லாம் வந்து தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி போகிறோங்க. அண்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வந்து அதே மாதிரி போகிறோம். ஸோ அது போகிறப்போ பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் வந்து வீடியோஸ் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது தெரியல. நான் மோஸ்ட்லி வந்து அந்த கோயிலை சுற்றியோ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து நான் இது காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கோயிலுக்கு போகிற வரைக்கும் வந்து நான் வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் பார்க்கலாம் கைஸ், இன்றைக்கி எப்படிலாம் நம்ம வீடியோ எடுக்க முடியுது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேவா கைஸ், காசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்து சந்தாக தான் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு ஏரியாவுக்கு போகிறது ஃபுல்லாக ரோடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கல் தர ரோடு மாதிரியே போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா குப்பையாக இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் நடப்போங்க, நம்ம போவோங்க. அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தெருக்குள்ளே நடந்து போகிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லா இருக்குது. முட்டு சந்து மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. எவ்வளோ ஆடை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் நெஞ்சளவுக்கு இருக்குது, வயிறு அளவுக்கு இருக்குதுங்க. இப்படியே பேசிட்டே கங்கை நதிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆளுகளாக ஃபுல்லாக குளிச்சுட்டு இது மாதிரி இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சைடு தண்ணி கொஞ்சம் நீட்டாக இல்லாதனால சரி வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ரோடு வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாம் காய்கறிலாம் இறங்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லாருமே கடை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில். நாங்களும் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வந்து ராட்டினம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா ராட்டினம்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு 8 மணிக்கெலாம். தென் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேனாக வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கங்கை தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுகள்லேருந்து வேறு ஸ்டேட்டு வரைக்கும் எல்லாருமே நிறையா பேர் இந்த கங்கையான இந்த புனிதமான நீரில் வந்து குளிச்சுட்டு அவங்களோட பாவத்தை வந்து தொலைச்சிட்ருக்காங்க. ஸோ நாம் மட்டும் தொலைக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு நானும் அப்படியே வந்து டவுசரோடு அப்படியே இங்கே உள்ள கங்கை நதிக்குள்ளே இறங்கிட்டேன். கைஸ், நம்ம செய்த பாவங்கள்லாம் அப்படியே நோயோட போகுது கைஸ். நல்லா லைஃப்பை நல்லா சாப்பிட்டுட்டோம். குளிச்சுட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா தோசை சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டு அப்படியே வந்தோம். தோசை சுமார் தான், சாம்பார் சட்னி ஓகே தான் கைஸ். அப்படியே குளிச்சுட்டு வந்தோடனே இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்தோம் நாங்கள். இப்போ வந்து கோயில் போயிட்டுருக்கோம். ஸோ காசி விஸ்வநாத் டெம்பிளுக்கு. ஸோ இங்கே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபோன் வேறு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ முழு வடக்கனாக நம்ம மாறிட்டோம் கைஸ். பார்த்துக்கோங்க, ஒரே நாளில் பார்த்திங்கன்னா முழு வடக்கை மாறிட்டோம் நம்ம. அந்த கோயிலுக்கு எப்படி போனேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கதை வந்து நான் அதில் வந்து சொல்கிறேன். பின்னாடி நான் அதுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணிக்க அதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத மாதாவுக்கு ஒரு சன்னதி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கும்பிட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் வந்து இந்த இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டில் இருந்து இங்கே சாமியோட அந்த இது வந்து தெரியும். அதாவது அந்த சன்னதி இதெல்லாம் தெரியும். இந்த கோயில் தான் போயிட்டு வந்தோம். ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த கோயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சிவனை போய் நீங்கள் போய் கையில் போய் நீங்கள் தொட்டுட்டு அப்படியே வரலாங்க இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கங்கை நதியும் வந்து இங்கே வெளியில் அந்த கோயிலுக்கு வாசலுக்குள்ள இருந்து நீங்கள் வந்து பார்த்தாலே நீங்கள் வந்து நல்லாவே தெரியும்.
அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கடைத்தெருகள் இதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ கடைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து அங்கே வந்து ஃப்ரீ லாக்கர் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி செருப்பு போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிவன் சிலையோடலாம் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா பேர் அதில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை இது வந்து அந்த வெள்ளம் வந்தனால அங்கே யாரையுமே வந்து பெருசாக அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த முக்கிலே வந்து நின்று எல்லாருமே வீடியோ எடுக்கிறது வைக்கிறதுன்னு பார்க்குறதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கங்கையோட ஃப்ளோ வந்து இன்னும் வந்து அடங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் வந்து ஃப்ளோவோட இது வந்து இன்னும் ஸ்பீடாக தான் இருக்குது. அதனால் வந்து மக்கள் யாரையும் அலோவ் பண்ணல. அங்கே கீழே யாரையும் இறங்க விடல அப்படிங்கிறனால. ஸோ காசிக்கு வந்து மெயினாக எல்லாருமே வர்றதுக்கு அது வந்து என்னென்னா ஒன்று சாமியை பார்க்குறக்கு, இன்னொன்று வந்து இந்த இறந்தவங்களை வந்து தவசம் கொடுக்குறக்காக வருவாங்க. ஸோ அதே மாதிரி மணிகர்ணிகா காட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான சந்தில் இந்த மாதிரி தான் போயிருந்தாங்க. ஸோ போனப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அங்கே மேலே மொட்டை மாடில் வச்சு எரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல புகை வர்றதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அங்கே பொணத்தை வந்து அங்கே எரிக்கிறது தான் கைஸ். அது வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி தான் நானும் அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தேன். ஸோ போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9 பணம் கிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே எரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல சிவன் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே இங்கெல்லாம் வீடியோ கவர் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு தாலி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம் கைஸ். ஸோ வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொண்டக்கடலை சுண்டல், அதே மாதிரி ஊறுகாய் வச்சுருக்காங்க, அதே மாதிரி வெங்காயம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு மசால், அப்புறம் சப்ஜி, அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, மனசுக்கு நிறைய சாப்பிட்டு வந்தால் ஓகேன்னு வந்தாச்சு கைஸ். காசி விஸ்வநாதர் டெம்பிள் போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரிசையில் தான் நின்னோம். அதாவது ஃப்ரீ தரிசனில் நின்னோம் சரிங்களா. ஸோ அப்படி நின்னப்போ ஒருத்தன் வந்தான். ருக்கோ 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 கமா 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 ஆவோ 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 அப்படின்னு கூப்பிட்டான் சரிங்களா. சும்மா தான் இருந்தோம், வந்து அப்படியே கூப்பிட்டு போனப்போ என்னென்னா அது மாதிரி உங்களை 1/2 ஹவரில் வந்து காசி கோயிலுக்கு வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அதில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏமான்ட்டாப்பில். ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனான். அதாவது லாக்கரு இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம், அதே மாதிரி சீக்கிரம் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி இது பண்ணான். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து இது பண்ணியாச்சு, கொடுத்துட்டு சரி கூப்பிட்டு போவோம் போல் அப்படின்னு பார்த்தா அங்கே போயிட்டு இந்த மாதிரி தரிசன டிக்கெட்டு இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். சரி வாங்க சொல்கிறான், வேண்டான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். இல்லை கண்டிப்பாக வாங்கணும், அதுக்கு வந்து லாக்கரோட சார்ஜு இது அதோட சேர்த்து எடுப்பாங்க அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் எடுத்தோங்க. ஸோ எடுத்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பூஜை பொருள்லாம் கொடுத்துட்டு அப்படியே போய் லைனில் போய் நின்றுக்கிட்டான். சரி ஓகே நம்மளை கூப்பிட்டு போவோம் போல், லைனில் நம்ம நிற்க வேண்டாம் போல் அப்படின்னு நினச்சா நாங்கள் முன்னாடியே ஒருத்தர் பின்னாடி தான் நின்னோம், அந்த லைனுக்கு பின்னாடியே அவனும் போய் நின்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படி நிற்கவும் எங்களையும் வந்து அந்த லைன்லேயே அப்புறம் நாங்கள் நின்று கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குங்க. அங்கே போய் நின்றுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தோம். அதான் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம்லாம் இருக்கும், நல்லா வடக்கு பாய் மாதிரி அப்படியே ஆக்கி விட்டுருந்தாங்க. லைட்டாக அழிச்சு பார்த்தா வந்து அந்த திருநீர்லாம் போயிடுச்சு, இந்த குங்குமம் வந்து அப்படியே அடையாளம் மாதிரி மாறிடுச்சு. நானும் அழுத்தி அழிச்சு பார்க்குறேன், அது போகவே மாட்டேக்கி, நெத்தி பூரா எரிய தான் செய்யுது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியலங்க. அண்டு அதுக்கோட பூஜை பொருள் அந்த காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் காசிலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. எவன் கேட்டாலும் நைபையான்னு சொல்லி அப்படியே ஓடி போயிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே நடக்கிறவன் பூரா அவன் கையிலையும் இந்த மாதிரி ஒரு தட்டை கொடுத்து இது பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி. ஸோ இது வந்து நாங்கள் ஏமாந்தது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் சொல்லட்டுமா, இல்லாட்டி சரி அப்படின்ட்டு கடந்து போகவும் முடியலை அந்த மாதிரியா இருக்குங்க அந்த இது பார்க்குறதுக்கு. எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, அந்த லட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுலாம் இல்லை, அது வெறும் என்னென்னா வெல்லமும் சீனியும் வந்து அந்த மாவு இது அந்த கடலை மாவு உருண்டை சரிங்களா, எங்கள் பாட்டி பண்ணுறது மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த கடலை மாவு வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்குது, சீனியோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நல்லா போட்டு உருண்டை திரட்டி அப்படியே போட்டு உருண்டையை போட்டானுங்க. இது ஒரு 8 லட்டு கிடக்கு. 8ல் நானும் அவனும் ஒரு லட்டு சாப்பிட்டோம். இப்போ ஒரு 6 லட்டு கிடக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி கொடுத்துருக்கான். அதை நம்பி என்னால் சாப்பிடவா வேண்டாமான்னு இருக்குது. மோஸ்ட்லி எப்படியும் பசிக்க தான் செய்யும் இந்த டூர் முடியறதுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் நான் சொல்கிறேங்க இந்த ஸ்வீட்டில்.
ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அந்த ஸ்வீட்டோட ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அந்த லட்டு வந்து ஓகே தான். பட் ஆனால் அந்த மில்க் ஸ்வீட் இருக்குது பாருங்கள், அது மில்க் ஸ்வீட்டு கூட கிடையாதுங்க, வெறும் மாவுங்க. ஸோ அந்த மாவு அதை சாப்பிட்டுட்டு அது நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ முடியலைங்க சத்தியமாக. பட் ஆனால் வேறு வழி தெரில, நான் அதனால் ஏதோ சாப்பிட்டேங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்புனோம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இருக்குது இங்கே காசியில். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ அப்படி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் அந்த ஸ்பாட் இருக்குது. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து போனப்போ பார்த்திங்கன்னா, சந்து பொந்தெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படி போகிறப்போ எல்லா இடத்துலையுமே கல் தரையாக இருந்துச்சு. இந்த இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டிருந்தாங்க. பார்த்தது ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. ஸோ போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமோ கார்டுன்னு ஒரு இடங்க. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் பார்த்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் கரெக்டாக வந்துவிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 500 மீட்ரு வந்து ஸோ மேப்பில் வந்து பிரிட்ஜுக்கு மேலே காட்டுது. இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ஓடி போங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அது எப்படி போகிறது அப்படிங்கிறதே கிளியராகவே தெரில. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேலஸ் மாதிரி ஒரு சின்ன இடமா இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு இடம் வந்து பார்க்குறக்கு. அப்படியே சரி ஓகே அப்படின்னு நடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இதில் பிரிட்ஜு வந்து மேலே வந்து ரோடு போகுது, கீழே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ வந்து பார்க்குறக்கு. தென் அதுக்கடுத்து அப்படியே நடந்து உள்ளே போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே போயிட்டு இருந்தப்போ வந்து நிறையா பேர் அந்த நமோ கார்டெலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இதுவுமே வந்து நமோ இது வந்து கும்பிட்ற மாதிரி இந்த இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சிலைங்க இருக்கிறதுலே வந்து. ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படியே ஃபுல்லாக ரோடு போகுது, இங்கே நடுவில் வந்து ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வியூலாம் வந்து திடீர்னு எங்களுக்கு கிடச்சிச்சு. சரி ஓகேன்னு நான் அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டேன். தென் அப்புறம் அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம். ஸோ அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே உள்ளே வந்து போனப்போ இங்கே வெளியில் ரெஸ்டாரண்ட்டு நிறையா கடை, பஜ்ஜி கடை, அப்புறம் அதே மாதிரி இந்த அப்பளக்கடை இது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ரைட்ஸு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நமோ கார்டு வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் காசிக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் அதுக்கடுத்து எங்களுக்கு வந்து செக் அவுட்டுக்கு வந்து டைம் ஆனதுனால நாங்கள் அப்படியே வந்து கேப் பிடிச்சி அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். தென் அதுக்கடுத்து வந்து செக் அவுட் பண்ணிட்டு ரூமெல்லாம் வந்து சாத்திட்டு அப்படியே போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த 1.5 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த டேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கடுத்து நாங்கள் ரூம்லாம் செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஹோட்டல் ஏதாவது தேடிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்காக. அப்படியே சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வாரணாசியை பொறுத்தளவில் இங்கே வந்து சைக்கிள் ரிக்ஷாவும் அந்த எலக்ட்ரிக் ரிக்ஷா மட்டும்தான் இருக்குது. ஸோ தென் அதுக்கடுத்து இங்கே ஆட்டோ, கேப் இங்கெல்லாம் வந்து பெருசாக இங்கே வந்து சேவைகள் வந்து அவ்வளவா கிடையாது. இருக்குது, பட் ஆனால் கம்மியாக தான் இருக்குது. தென் அப்படியே நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்கே போயிட்டு ஆளுக்கு 4 ரோட்டியை தின்னுபிட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்புறப்பயே நாங்கள் அதே எலக்ட்ரிக் ஆட்டோவில் வந்து பிடிச்சி நாங்கள் அப்படியே கிளம்புனோம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு சிலர் வந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஷேரிங் வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம அந்த ஸ்டாப்புக்கு போகிறவங்களுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பேசி இது பண்ணோம். நாங்கள் போனப்போ வந்து இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்டேஷன் தான் போகிறனால நாங்கள் ஆளுக்கு 30 போல் நாங்கள் போட்டிருந்தோம். போட்டுட்டு அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே வாரணாசியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்தி கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வாரணாசி ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து 11 o'clock வந்து ட்ரெயினுங்கிறனால நாங்கள் வந்து வாரணாசி ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் பிஃபோரில் வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துச்சு. நாங்கள் ட்ரெயின்லேயே அப்படியே வந்து ஏறி உட்காந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அயோத்தியில் தான் மோஸ்ட்லி வந்து கூட்டம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. நாங்களும் அப்படியே வந்து வாரணாசியில் அப்படியே நான் வந்து அவுட்டோட வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீக்கில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.